நைட் 2 மணிக்கு தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா? ஒரு கவலை வந்தால் 10 கவலை வரும்னு சொல்லுவாங்கள்ல. ஐயோ! நாளைக்கு பாஸ் என்ன சொல்வாரோ? நாளைக்கு மீட்டிங் சரியாக போகுமா? நாளைக்கு வந்து இஎம்ஐ கட்ட முடியுமா? அப்ரைசலில் என்ன ஆகும்? இதெல்லாம் வந்துட்டு நினச்சி நமக்கு ஒரு ஆங்ஸைட்டி ஸ்பைரல் ஆகுது. அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாங்க. இப்போது 5வது ஸ்லோகம் பார்க்கலாமா? दृष्टकेतुश्चेकितानः काशीराजस्य वीर्यवान् पुरुजित्किन्ति भोजनश्च சைஷ்யஸ்ச நரபுங்கவஹ. ஸோ லாஸ்ட் ஸ்லோகத்தில் துரியோதனன் ஒரு லிஸ்ட்டு போட்டான்ல, இவங்களெல்லாம் எனக்கு பயமாக இருக்குன்ட்டு. இன்னமும் அந்த லிஸ்ட்டை நிறுத்தவே இல்லை. துரோணாச்சாரியார்கிட்ட இன்னமும் வந்துட்டு 6 பேரை சொல்கிறான். இந்த ஸ்லோகம் ஃபுல்லாகவே பேரு தான். திருஷ்டகேது, ஷேக்கிதான், வீரியம் மிகுந்த காசிராஜன் ப்ளஸ் புருஜித், குந்திபோஜன், மனிதர்களே சிறந்த சைச்சியன், இவர்கள் எல்லாருமே இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்கான். ஸோ ஒரு கவலை வந்தால் அந்த கவலை வந்துட்டு பில்டப் ஆகிக்கிட்டே போகுது இல்லையா? இப்போது ஒரு உண்மையான ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம யோசிச்சே அதை ஒரு 10 இமேஜினரி ப்ராப்ளமாக ஆக்கிடுறோம். அந்த இமேஜினரி ப்ராப்ளம் நடந்திருக்காது, ஆனால் அதை யோசிச்சே நம்ம எனர்ஜி எல்லாம் போயிடும். ஸோ துரியோதனன் இந்த 11 பேரை பார்த்து ரொம்ப பயப்படுறான். அப்போது கிருஷ்ணர் சொன்னது, இந்த நிமிஷம் உன்னோட கடமை என்னமோ அதை மட்டும் செய்யி, வேறு எதை பற்றி யோசிக்காத அப்படின்றது தான். ஸோ ஆங்ஸைட்டி ஸ்பைரலை உடைக்க ஒரே வழி, நாளைக்கு அந்த பயத்தை பார்த்துக்கலாம், இன்றைக்கி உன் டியூட்டியை பாரு அப்படின்றது தான் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு லைஃப் லெசன் தெரிஞ்சுக்க என்னை ஃபாலோ பண்ணுங்கள். தினம் ஒரு கீதை. நன்றி.